Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பர்த்டே ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நேத்துக்கு என் பர்த்டே. ஆமா, என் பர்த்டே நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து எனக்கு பர்த்டே. சோ நேத்துக்கு பர்த்டே பாதி போயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னும் நான் ஷாப்பிங்கே பண்ணாம உட்காந்துருக்கேன். இப்ப போலாம் அப்ப போலாம் அப்படின்னுட்டு. சரி, திடீர்னு ஈவினிங் என்னமோ ரொம்ப போர் அடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஓகே, எனக்கு எப்படியும் ஷாப்பிங் போய்தானே ஆகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கிளம்பிட்டோம். போய் என்ன எடுக்க போறேன் எது எடுக்க போறேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. பட் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும்தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி நான் பர்த்டேக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றேன்னு வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு உங்களுக்கு பிலிக்கி பிலாபி தான் இது என் பர்த்டே. ஆனா நீ கேட்ட அந்த எலக்ட்ரான் பேண்டா அது இருந்தா அதை வாங்கிட்டு வருவோம் நாங்க. இப்ப என் பர்த்டே ஷாப்பிங் தான் போறோம். நான் எடுக்கல, நான் சொல்லிட்டேன் எனக்கு வேணவே வேணாம், நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன், வேணாம். புரியுதா? இப்ப அவன் ஒரு பேண்ட் வேணும்னு கேட்டிருக்கான். அந்த பேண்ட் இருந்தா அந்த பேண்ட் எடுப்பேன் நான். நீ ஏதாச்சும் போய் இதை பாத்துட்டு வரேன் அதை பாத்துட்டு வரேன்னு சொன்னா போகவே மாட்டேன். அந்த பக்கமே நான் வர மாட்டேன். சீக்கிரம் வா போலாம். உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்கப்பா, இந்த பேபி மக் ஷாப்பிங்னா பல்ல இழிச்சு நீன்னு போயிடும். உண்மையிலே அதுதான்ப்பா. நீ போட்டோ முடியாத மாதிரி சுத்தி நின்றது. என் பர்த்டே ஷாப்பிங் போலாம் பண்ணோம்னா அவங்களுக்கு கம்பெனி குத்துனுக்குறேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமா முடியல என்னால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க, உப்பாக்கு வந்து உங்க அம்மா வந்து சாமி கும்பிட சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் சாமி கும்பிடலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து என்ன வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால வந்து என்னால சாமி கும்பிட முடியல. அதனால எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே அப்ப இந்த வாரம் உன்னால முடியலன்னா சொல்லு, அடுத்த சனிக்கிழமை 2 சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமையில நீ வந்து உன்னால முடிஞ்ச டைம்ல நீ சாமி கும்பிட்டுறாப்பாக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னதுனால சரி ஓகேமா, நான் ஏதாவது டைம்ல நான் சனிக்கிழமை சாமி கும்பிட்டுக்கிறேன், புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 நாள் நான் முடியாம, 2 நாள் வந்து உடம்பு சரியில்லாம, 4 நாளா வந்து நான் வந்து ரெஸ்ட் தான் எடுத்துன்னு இருந்தேன். அதனால எனக்கே ஒரு மாதிரி காண்டா இருந்தது. என்னடா நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குமே, 4 செவத்துக்குள்ள ஒரு அடைஞ்ச மாதிரி. அதனால பர்ச்சேஸ் போலாம்னு உடனே துண்டு எடுத்து மாட்டி நீ கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில போய் ஒரு அந்த சில் பிரீஸ் வந்து என் மூஞ்சில பட்டாதான் ஒளிரும். பாத்தீங்களா, ஒளிரும். அதனாலதான் அந்த ஒளிர்வு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கிளம்பிட்டேன். இல்லன்னா நான் நல்ல மாதிரிதான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். பாவமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி மாமாக்கு வர நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன எவ்வளவு வேலை இருக்குது, பாவம் துணி எடுக்கல, அப்புறம் அங்க போல இங்க போலன்னு அப்புறம் என்ன காரணம் காட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு வேலைங்களை வந்து தடங்கல் பண்ணிடும். சரி டைம் கிடைக்கும் போது போய் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சத்தியமா வந்து நான் வந்து நல்லவதான். சரி வா வா, டைம் ஆகுது, முதல்ல கிளம்புவோம். உன் நல்ல தனத்தை நீ அங்க வந்து காட்டுவ. அந்த நல்லவதானத்தை பாருங்க இன்னைக்கு எப்படியும். நல்லவதான். நான் தான் வேணான்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா அப்புறம் எதுக்கு எனக்கு இருங்க. சரி ஓகே வா சொல்லுப்பா. ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சிட்டேன். எஸ், இன்னைக்கு என் ஷாப்பிங் தான். புரியுதா? முடியாது, நேரம் கூப்பிட்டு வந்த மேல இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற நேரத்துல வேணா உங்களுக்கு. ஓகே, நீ அதுக்கு இதுக்குன்னு சுத்தினே இருப்பியே. எப்படி இருக்கு பர்த்டே ஷாப்பிங், பர்த்டே பாய். இது எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருக்கு. ஆனா எதுக்கு உட்டியா எடுக்கிறேன்னு தெரியல. இப்போ உட்டி வேணும். உட்டி பழைய உட்டிலாம் இது ஆயிடுச்சு. அடுத்தது எதுக்கு மகேஷ் ராஜா கிரீனா தேடின்னு இருக்க? கைக்கு இப்போ இதுதான் மாட்டுச்சு, கிரீன் தான் மாட்டுச்சு. ஆனால் எனக்கு கிரீன் பிடிக்கல. இந்த ஸ்ட்ரைப்ஸ் ப்ரௌன் வச்சிருக்கோம். ஓல்டு ஃபேஷனாவே இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் தோணுது எனக்கு. ப்ரௌன் வச்சிருக்கோம். ப்ரௌன் இல்ல வாங்கிட்ட நினைக்கிறேன். பேசிக்ஸ்ல ஒரு ப்ரௌன் எடுத்தனால ப்ரௌன் இருக்குது. அது மெரூன் இது மாதிரி இல்ல இல்ல, ப்ரௌன் வச்சிருக்கோம். ஓட்ட மாதிரியே தெரியல. அது பர்பிள் பா, ப்ரௌன் இல்ல. ப்ரௌன் இருக்குது. இந்த மூவில விஜய் போட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு ப்ரௌன் பேண்ட் நின்னுட்டாங்க. அதுல ஒரு ப்ரௌன் ஒன்று எடுத்தாங்க. லியோ விஜய் மூவில போட்டு வந்த மாதிரி. லியோல போட்டுருப்பாருல ப்ரௌன். எனக்கு எதுவும் பெருசா பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிக்கல. சரி, எதுக்கும் தேடி பார். ஒயிட் பிளாக்காவே இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட பிளாக், ஏகப்பட்ட ஒயிட் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நீட்டா இருக்கும். எது இதுவா? எல்லாம் எக்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கும். வரி குதிரை மாதிரி இருக்குதுப்பா. நல்லா இருக்கும் போட்டா. எடுத்து போட்டு பாரு. எம்ஏ ட்ரை பண்ணுவோமா? சரி ஓகே வா, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. நான் எவ்வளவு அழகா உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் பாரு. உன்னை எவ்வளவு அழகா மாத்தின்னு இருக்கேன் நானு.
ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கானா கொஞ்சம் மடிச்சு மட்டும் கீழே தைக்கலாம், அதை மட்டும் தைச்சிட்டா போதும். இது ஓகே, இது கூட பிடிச்சிருக்குது. பட் இதை போட்டு பார்க்கணும். இதுக்கும் சூட் ஆகுமாப்பா? இதுக்கும் சூட் ஆகுமே. ஏன் சூட் ஆகுது? சூட் ஆகுது. காம்பினேஷனே தான்ப்பா லேவண்டர். என்னப்பா லேவண்டர் நீ ப்ரௌன் எடுத்துட்டு லேவண்டர் மிக்ஸ் ப்ரௌன். ஆனால் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேண்ட் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஜாக்கெட் இது எனக்கு தலையில தான் மாட்டணுமா? சும்மா விட முடியாதா? அது இல்லை தலையை மாட்டணும். தலையில மாட்டணுன்ற அவசியம் இல்லை, வெளியிலே கூட விட்டுக்கணும். தலையில மாட்டின்னு போட்டிங்கன்னா ஊட்டிலையும் காஷ்மீர்லையும் மாதிரி தான். இன்னும் இதுக்கப்புறம் தலையில மாட்டுற மாதிரி தானே இருக்கும், குளிரும். அது ஓகே, பட் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2, 2, 4, 6, 8, 10. அவ்வளோதான் ஷாப்பிங் ஓவர் உனக்கு. என்ன இது அவ்வளோ சீட்டில் முடிஞ்சிச்சு? எல்லாமே உங்ககிட்ட இல்லாதது தானே, அதனால எதுவுமே இல்லாத கலர்ஸ் தான், எல்லாமே இல்லாத கலர்ஸ் தான். எனக்கு இந்த பேண்ட் நான் வேற உனக்கு வேச்சா வேற ஆன்லைன்ல தேடணுமா? சீக்கிரம் செலக்ட் பண்ண, அப்பதான் ஆன்லைன்ல தேட முடியும். ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆஃப்லைன்ல வேற ஏதாவது ஃப்ளைங் மிஷினில் செட் ஆகிற மாதிரி கலர்ஸ் இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த ப்ரௌனுக்கும் இந்த ப்ரௌன் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்ப்பா, தயவுசெய்து வச்சிருப்பா. அதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து போட்டு இருக்கீங்கப்பா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்கு, போட்டதுக்கு நல்லா தான் இருந்தது. வேற எங்கேயாவது வெளியில ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்துக்கோ. அப்போ அப்படின்னா இது வேணாம்னு நினைக்கிறேன். எது? அது நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, ரிச்சா இருந்தது. ஓகே, அது லெனின் கிளாத் மாதிரி தெரியுது பாரு. ஆமா, கிளாத் சூப்பர் கிளாத். அதனால தான் நான் ஃப்ளைங் மிஷினே பார்க்கலான்னு வந்தேன். கிளாத் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அவ்வளோதானா? இல்லை ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்துட்டேன். மீதியெல்லாம் நீ போட மாட்டேன். இந்த பேண்ட் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தா? 2 பேக்கெட் பேண்ட்லாம் இந்த முன்னாடி இருந்தது, அங்கே இல்லை, சைஸ் இல்லை. இந்த ஹேங்கரில் பொம்மை வச்சுனுக்குது பாருங்க, அவ்வளோதான் கலெக்ஷனே. ஆமாம், பேண்ட் லீ கூப்பர். பேண்ட் மட்டும் அது மாதிரி நீ அடிப்பியா இல்லை வெளில கொடுக்கணுமா? வெளியே கொடுத்துக்கிறேன் நான். 2000 பேண்ட் வீணா போயிட்டு வின் பண்ணுறேன் நம்ம. சரி ஓகே, எனக்கு பிடிச்சிச்சு இந்த பேண்ட். இந்த பேண்ட்டோட கலெக்ஷன்லாம் எங்கே இருக்குது? இங்கே தான், அவ்வளோதான், சைஸ் இல்லை. 28 தான் இருக்குது, மௌலிக் தான் இருக்குது. நான் அந்த பையன் போடாது. சரி ஓகே, இப்போ இந்த ப்ரௌன் எடுக்கலாமாப்பா? வேணாப்பா, டிஷர்ட் வேணாம், நீ ஷர்ட்டே எடு. நீ ஷர்ட் தான், அதனால தான் ஷர்ட் தான் தேடணுங்கிறேன். மரியாதையாக இருக்கணும்னா ஷர்ட் தான் தேடணும். இந்த ஷர்ட்டா? அந்த ஷர்ட் தான் முதல்ல உனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். இங்கே இருக்குதே, இதுதான் எடுத்துன்னு வந்துருக்கியா? அதுக்கு பின்னாடி அந்த ஒரு ஷர்ட் இருக்குது. நான் அது சைஸ் என்ன சைஸ் எடுத்துன்னு வந்தேன்? எல்லு. அது எம் தான் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ப்ரௌன்ல ஏதாச்சும் பூ போட்டு தேடுவோம். பாப்பா கட்டையில கோலம் போட்ட மாதிரி இருக்குது. இது எடுங்க. என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும். உங்ககிட்ட க்ரீனே இல்லை, எப்போ பார்த்தாலும் க்ரீன் இல்லாமல் இருக்கிற, அதனால என் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது மேட்ச் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறேன் உனக்கு. சரி பாப்போம். பா அநியாயம்ப்பா, நான் ஷார்ட்ஸ் நல்லா தான் இருந்தது, நான் தான் எடுத்து வச்சேன் உனக்கு. இதோ அந்த ஷர்ட்டு, இந்த மாதிரி ஷர்ட் நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போனோம். பக்கத்துலேயே பாலாஜி பவன் இருந்தது. நான் ஒரு பூரி செட்டு வாங்கினேன், இவரும் ஒரு ரவா தோசை வாங்கினாரு. 2த்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. மாமா வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் பர்த்டேக்கு எடுத்தாருன்னு காட்டினா எப்படிப்பா? நீ தானே நமக்கு என்ன இருக்குது? பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எனக்கு. இதுல காட்டினா காட்டலைன்னா. ஆமா, இவருக்கு ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. கலெக்ஷன்ஸ் இவருக்கு பிடிக்கலன்னாரு, அதனாலதான். ஆனா எல்லாமே பிராண்டட்ல தான், நல்ல பிராண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. லீ கூப்பர் அந்த மாதிரி நல்ல பிராண்ட்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கலர் பேண்ட் இவர்கிட்ட இல்லவே இல்ல, ஜீன்ல இல்ல, அதனால இந்த கலர் பேண்ட் இவர்கிட்ட இவர் பத்திரமா தான் வச்சிருப்பாரு. ஆனா நாங்க தான் துவைக்கும் போது ஏதாவது ஒரு குட்டு வேலை பண்ணுவோம், கரையாக்கி விட்டுருவீங்க, வீணாக்கிடுவீங்க. ஆனா நீயும் தான் பண்ணுவ, சாம்பார் ஊத்துவ, சட்னி ஊத்துவ, எல்லாத்தையும் அதெல்லாம் போயிடும். நான் ஊத்துறதெல்லாம் போயிடும். இப்பதான் வாங்கி வச்சிருக்கிறேனே, ஹேனா கிறுக்குச்சே பேனால போயிடுச்சு. அதனால அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டிஷர்ட் கலர் நல்லா இருக்குதுன்னு, இது ஏதோ ப்ரௌன் ப்ரௌனா பொறுக்கி வந்திருக்கேன், ஏன்னே தெரியல. பட் இந்த டிஷர்ட் நல்லா தான் இருக்கு. இன்னும் வாங்கின ஒரு டிஷர்ட் நீ போடாம வச்சிருக்கல? ஆமா, ஒரு டிஷர்ட் போடல. அப்புறம் எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ், லாவெண்டர் மிக்ஸ்டு அந்த மாதிரி. இது வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த பேண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் மேட்சிங்கா சூப்பரா இருந்ததுல்ல.
இது தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். டார்க் லைட் கரெக்டா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதுதான் நீ பர்த்டேக்கு போடணும். ஆமா ஓகே. இது ஆனா காஸ்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல போல. இல்ல, ஆனா இருக்கான்னு தெரியல. பட் ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது கலெக்ஷன்ஸ் மாத்துவாங்களான்னு தெரியல. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜிகு ஜிகுன்னு இருந்தது, கிராண்டா இருந்தது, அதுக்கப்புறம் சிம்பிளாவும் இருந்தது, நிறைய மாதிரி இருந்தது. இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்கோ. வாப்பா, நான் அடிச்சு தரேன் வாப்பா. ஏய் வேணாப்பா, 4000 ரூபாய் பேண்ட் வீணா போயிடும். எனக்கு என்னன்னா இந்த பினிஷிங் வராது எனக்கு. அதுதான் நம்ம மிஷின்ல இந்த பினிஷிங் வராதான். அதை எடுத்துன்னு போய் நாளைக்கு நம்ம ஆளுகிட்டயே கொடுத்து கரெக்டா மெஷர் வச்சு. இதே மாதிரி இன்னொரு பிளாக் ஒன்னு இருக்குமே, அந்த பிளாக்குக்கும் அடிக்கணும். இன்னும் அடிக்காம போட்டு பிளாக் இதுல எடுத்தது, H&Mல எடுத்தது. சரி ஓகே, போய் அடிச்சிட்டு வா. நான் இன்னும் இவங்க பேண்ட்ல நான் கை வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் மிஷின் இந்த பேண்ட்டுக்கு ஊசி மாத்தணும். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியான கிளாத் இல்ல. ஃபர்ஸ்ட் என் பேண்ட் எடுத்து நான் கட் பண்ணி அடிச்சு பாக்குறேன். ஆங்கிள் லென்த் எப்படி பினிஷிங், இந்த மாதிரி பினிஷிங் பர்ஃபெக்டா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க பேண்ட்ல கை வைப்போம். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் வந்து என்ன சொன்னது, சிம்பிளா இருந்தாலும் என்ன சொல்றது, அந்த ரிச்னஸ் தெரிஞ்சது. இவர் போடும்போது, இந்த பிளாக் பேண்ட் போடும்போது அவ்வளவு லுக்கா இருந்தது. இது பாக்குறதுக்கு மெட்டீரியலே ஒரு மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல். லெனின் சாஃப்ட் இல்ல, லெனின் காட்டன் மெட்டீரியல் சூப்பரா இருந்தது. எல்லாமே வந்து 2000 3000 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இது ஃப்ளையிங் மிஷின். இதெல்லாம் வந்து இது லீ கூப்பர் அந்த பிராண்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த உட்டி தான் பிடிக்கல. இந்த உட்டி எனக்கு வேணும்னாரு. சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இந்த உட்டி தலையில மாட்டினே இருக்கணுமாமா. ஆமா, அவர்தான் சொன்னாரு, ஏன் இது அமுங்க மாட்டேங்குது அப்படின்னா இது தலையில மாட்டி எடுத்துங்க, தலையில மாட்டிக்கணும் அப்படின்னாரு. நம்ம ஃபாரின்ல இருக்கிறோம் தலையில மாட்டிட்டு போறதுக்கு. அது சம்மர் சீசன் உனக்கு இதுதானே, அதனால தலையில மாட்டினா தெரியாது. சம்மர் இல்ல, வின்டர் வரப்போகுது, ரெய்னி சீசன் தானே உனக்கு, அதனால ஓகே. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த கேப் மட்டும் அமுங்கல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே. ஆனா எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச ட்ரெஸ் தான் எல்லாமே. எனக்கே பிடிச்சதுனால தான் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் எடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட இல்லாத பேட்டர்ன்ல கூட இப்ப எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஆகுது. கலர் இந்த கலர்லாம் உங்ககிட்ட இல்ல, இந்த ப்ரௌன் இல்ல, இந்த ஜீன் இந்த கலர் இல்ல, அதனால அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பர்த்டே ஷாப்பிங் ஓவர். இதுக்கப்புறம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் ரெடி பண்ணணும். என்ன கிஃப்ட் ரெடி பண்றதுனே தெரியல. ஆனா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து அது என்னன்னா இங்க இப்ப வராது. நானே நினைச்சாலும் அது வாங்க முடியாது. ஏன்னா அது புக்கிங்ல போயினுக்குது. அது என்ன கிஃப்ட் தான் கொடுப்பாங்களாம். அது என்ன கிஃப்ட்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வரிசையில வரும்போது தான் தருவாங்களா இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. நானும் கெஞ்சி பார்த்தேன். ஏங்க 29ஆம் தேதி பர்த்டே வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு கொடுத்தா நல்லா வாங்க இருக்குங்கன்னு. இல்லைங்க மேடம், உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க மேடம், அவங்களுக்கு எல்லாம் வந்தாதான் உங்களுக்கும் கரெக்டா வரும், நீங்க வரிசையில இருக்கீங்க அப்படின்ட்டாங்க அசிங்கமா. டோக்கன் நம்பர் என்னது? டோக்கன் நம்பர் 8ஆ? இன்வைஸ்ல இருக்கும். அதான் என்னமோ 8 பிரஸ் பண்ணுன்னு மெயில்ல ஏதோ சொன்னீங்க. தெரியலையே. அந்த 8 இருக்கும், அந்த 8 பிரஸ் பண்ணி எஸ் கொடு அப்படின்னீங்க. அது வேற. அது வந்து இது ஜிமெயில், அது இது வேற. அதனால அந்த நம்ம இன்வைஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ், புக்கிங் அட்வான்ஸ்ல தான் பார்க்கணும் என்னங்கிறது. ஓகே, அது என்ன இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பர்த்டே ஷாப்பிங் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து என்னப்பா அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னும் ஒரு டிஷர்ட், 2 ஷர்ட், 2 டிஷர்ட், 2 ஷர்ட், ஒரு பேண்டா? 2 பேண்ட். 2 பேண்ட், 2 பேண்ட், 2 டிஷர்ட், 2 4 செட் எடுத்துருக்கேன். ஒரு டிஷர்ட் வேற வெயிட்டிங்ல இருக்கு உனக்கு. அந்த டிஷர்ட் இது அது ஏற்கனவே எடுத்துட்டியா? அந்த டிஷர்ட் இதுக்கு மேட்சா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு. இதுக்கப்புறம் எடிட்டிங், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒர்க் எல்லாம் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டே ஆகும். இதுக்கு காலையில இருந்து வீடியோ எடுத்துரு வேலையா, நைட்டுக்கு அப்புறம் தான் ஒரு எடிட்டிங், அதுக்கப்புறம் அப்லோடு எல்லாமே பண்ணி முடிச்சு தூங்கும் போது மணி 2 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை கட்டும், அப்படிதான் தூங்க முடியும். டெய்லியுமே இதுதான் எங்க ரொட்டீனா போயினது. இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் டைமிங் அமையவே மாட்டேங்குது. கரெக்டா இந்த ரொட்டீன் தான் எங்களுக்கு ஃபாலோ ஆயிட்டே இருக்குது. நானும் 9 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் டான்னு தூங்கிடணும்னு நினைக்கிறேன். முடியவே இல்லை என் லைஃப்ல. அதே மாதிரி உங்க காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும்னு பாக்குறேன். ஆனா அதுவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நைட்டே நம்ம லேட்டா தூங்கிடுறோம். அப்புறம் காலையில இவன் காலேஜ் போகும்போது அப்படியே அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொருகும். அந்த டைம்ல கண்ணே திறக்க முடியாது. அப்படியே கண்ணு திறந்தாலும் டக்குனு ஏஞ்சிக்க முடியல. முதல்ல எல்லாம் டக்குனு ஏஞ்சிருவேன். இப்பெல்லாம் டக்குனு ஏஞ்சிக்க முடிய மாட்டேன். ஏஜ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றது அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான், நம்ம மனசாத்திக்க வேண்டியதுதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.